பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 20வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆமென். நல்ல கவனிங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராகனா, ஆபத்து வரும் பொழுது இயேசுவே என்று கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. நண்பர்களையோ உறவினர்களையோ அல்ல, இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களை காப்பாற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபித்து வெளியே செல்லும் பொழுது, ஜெபித்து கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்பவராக இருக்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆண்டவர் அப்ப யாக்கோபுடைய தேவன் நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்ப சீயோனிலே தேவன் உங்களை இருந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். அப்போ ஆபத்து வரும் பொழுது ஆண்டவரே என்று இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அப்போ சீயோனிலிருந்து உங்களை ஆதரித்து உங்களை காப்பாற்றி உங்களை போஷித்து நித்தமும் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் இப்போ உங்களை ஆதரிப்பாராக. ஆதரித்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கரம் பிடித்தவர் உங்களை கைவிட மாட்டார். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம். சோத்திரம் நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.